इन्றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் பாண்டவோं की रक्षा. போன சாப்டர் லாக்கு கா கர் பார்த்தோம். அந்த சாப்டரில் துரியோதனனுடைய பிளான்னால் பாண்டவர்கள் எல்லாருமே அந்த அரக்குனால் செய்யப்பட்ட வீட்டுக்கு அனுப்பப்படுறாங்க. இந்த சாப்டரில் அந்த அரக்குனால் செய்யப்பட்ட வீடு அந்த லாக்கு கா கரில் இருந்து எப்படி அவங்க ரக்ஷா சேவ் பண்ணப்படுறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். पांचों पांडव माता कुंती के साथ वारनावरण के लिए चल पड़े. उनके हस्तिनापुर छोड़कर वारनावरण जाने की खबर पाकर नगर के लोग उनके साथ हो लिए. बहुत दूर जाने के बाद युधिष्ठिर का कहा मानकर नगर वासियों को लौट जाना पड़ा. ஸோ பாண்டவர்களும் அவங்களுடைய அம்மாவான குந்தியும் வாரணாவரனுக்கு புறப்படுறாங்க. அவங்க ஹஸ்தினாபூரை விட்டுட்டு வாரணாவரன் போகிறாங்க அப்படின்ற அந்த நியூஸ் கேட்ட உடனே நகர்வாசிகளும் அவங்க கூடயே புறப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப தூரம் அவங்க போனதுக்கப்புறம் युधिष्ठिर சொன்னதை கேட்டு நகர்வாசிகள் திரும்ப வந்துடுறாங்க. துரியோதன் के षड्यंत्र और उससे बचने का उपाय विदुर ने युधिष्ठिर को इस तरह गूढ़ भाषा में सीखा दिया था कि जिससे दूसरे लोग समझ ना सके. वारनावरण के लोग पांडवों के आगमन की खबर पाकर बड़े खुश हुए और उनके वहां पहुंचने पर उन्होंने बड़े ठाट से उनका स्वागत किया. துரியோதனனுடைய இந்த ஷட்யந்திர இந்த கான்ஸ்பிரசி இருக்குல்ல இந்த சதி அதை அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக விதுரர் யுதிஷ்டருக்கு ஒரு கூடு பாஷாவில் அதாவது எனிக்மேட்டிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி டிஃபிகல்ட் டு இன்டர்பிரட் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். கொஞ்சம் பீப்புளுக்கு தான் புரியும் அந்த லாங்குவேஜ். ஸோ அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜில் युधिष्ठिर विदुरर சொல்லி கொடுத்துருப்பாரு. வாரணாவரன் கே லோக் பாண்டவோं के ஆகமன்னா வருகை. ஸோ வாரணாவரன் இருக்க பீப்புள் பாண்டவர்கள் அங்கே வராங்க அப்படின்ற நியூஸ் கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஒரு கோலாகலமாக அதை கொண்டாடவும் செய்கிறாங்க, அவங்கள வரவேற்கிறாங்க. जब तक लाख का भवन बनकर तैयार हुआ पांडव दूसरे घरों में रहते रहे जहां पुराजने ने पहले से ही उनके ठहरने का प्रबंधन कर रखा था. लाख का भवन बनकर तैयार हो गया तो पुराजन उन्हें उसमें ले गया. भवन में प्रवेश करते ही युधिष्ठिर ने उसे खूब ध्यान से देखा. विदुर की बातें उन्हें याद थी. ध्यान से देखने पर युधिष्ठिर को पता चला गया कि यह घर जल्दी आग लगने वाली चीज़ों से बना हुआ है. அவங்க வாரணாவரனுக்கு போயிடுறாங்க. வாரணாவரனுக்கு போயிட்டு ஜப் தக் ஸோ லாக்கோடைய பவன் அந்த அரக்கிலான பவன் கட்டுற வரைக்கும் பாண்டவர்களை ஒரு இடத்துல தங்க வைக்கிறாங்க. புராஜன் அவங்க தங்கறதுக்கான இடத்த ஏற்கனவே பிரபந்த் கர்ற கதை. ஸோ அது ஏற்கனவே அவர் மேனேஜ் பண்ணி வச்சுருந்தாரு, ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாரு. இப்போ லாக்கு கா பவன் அதாவது அந்த அரக்கிலான அந்த பில்டிங் கட்டி முடித்த உடனே புராஜன் இவங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. பவனுக்கு உள்ள பிரவேஷ் கர்த்தேகி உள்ளே கால் வைக்கும் போது யுதிஷ்டருக்கு தெரியுது. கூப் தியான் சே தேக்கா அது ரொம்ப ஒரு அட்டென்டிவாக அதை பார்க்குறாரு. பார்க்கும்போது விதுர் கி பாத்தே அதாவது விதுரர் சொன்னது அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப அட்டென்டிவாக பார்க்கும்போது யுதிஷ்டருக்கு புரியுது. அது என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யஹ் கர்து ஜல்தி ஆக் லக்னே வாலி சீஸும் அதாவது இந்த வீடு சீக்கிரமே தீ பற்றக்கூடிய அந்த மாதிரி ஒரு பொருட்கள் செஞ்ச வீடு அப்படின்றது युधिष्ठिर புரியுது. युधिष्ठिर ने भीम को भी यह भेद बता दिया पर साथ ही उसे सावधान करते हुए कहा यद्यपि यह साफ मालूम हो गया है कि यह स्थान खतरनाक है फिर भी हमें विचलित नहीं होना चाहिए. पुराजने को इस बात का ज़रा भी पता ना लगे कि उसके षड्यंत्र का भेद हम पर खुल गया. हम मौका पाकर हमें यहाँ से निकल भागना होगा पर अभी हमें जल्दी से ऐसी कोई काम नहीं करना चाहिए जिससे शत्रु के मन में ज़रा भी संदेह पैदा होने की संभावना हो. युधिष्ठिर இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே பீம் கிட்ட அவர் இந்த விஷயத்தை சொல்கிறாரு. சொல்லிட்டு அது கூடவே என்ன பண்ணுறாரு சாவதான் கர்த்தே அவர் பீமை எச்சரிக்கை பண்ணுறாரு. என்னன்னு பாருங்கள் எத்யாப்பி எஹ் சாஃப் மாலும் ஹோகயா அதாவது எல்தோ நம்மளுக்கு இது கிளியராக தெரிஞ்சாலும் கூட அதாவது ஏன்னா நமக்கு தெரியுது இது ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸ் கத்தர்னாக். ஸோ இந்த இடம் ரொம்ப டேஞ்சரஸான இடம் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் கூட நம்ம கொஞ்சம் கூட விச்லிச் நஹி ஹோனாச்சா நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. புராஜனனுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. என்ன அப்படின்னா நம்மளுக்கு அவனுடைய பிளான் தெரிஞ்சிருச்சு. ஷட்யந்திர கபேத் ஹம்பர் குல்கையா அப்படின்றது நம்மளுக்கு அந்த பிளான் தெரிஞ்சிருச்சுன்றது புராஜனுக்கு தெரியவே கூடாது. மௌக்கா பார்க்குற அதாவது சான்ஸ் கிடைக்கும்போது நம்ம இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும். பர் அபி ஹமே ஜல்தி சே ஐசி கோய் காம் நஹி கர்னா சாயே. ஆனால் நம்ம இப்போ எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. சத்ரு அதாவது நம்மளோட எனிமிக்கு நமக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி எந்த விஷயம் நம்ம பண்ணக்கூடாது. அவனுக்கு சந்தேகம் வர மாதிரி நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பீமருக்கு அவர் காஷனும் பண்ணுறாரு. युधिष्ठिर की इस सालाख को भीमसेना सहित सब भाइयों तथा कुंती ने मान लिया. वे उसी लाख के भवन में रहने लगे. इतने में विदुर का भेजा हुआ एक सुरंग बनाने वाला कारीगर वारनावरण नगर में आ पहुंचा.
யுதிஷ்டர் இந்த மாதிரி எச்சரிக்கை பண்ண உடனே பீமசேனாவும் மற்ற அண்ணன் தம்பிகள் இருக்காங்களே எல்லாரும் குந்தியும் வந்து யுதிஷ்டர் சொன்னதை வந்து கேட்டுக்கிறாங்க. வே உசி லாக்கே பவன்மே ரஹ்னே லகே. ஸோ அந்த ஒரு லாக்கு கர்லேயே அவங்க தங்க ஆரம்பித்தாங்க. இதுக்கிடையில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விதுரர் வந்து ஹஸ்தினாப்பூர்லேருந்து வாரணாவரனுக்கு ஒரு ஒர்க்கர் அனுப்புகிறார். அவர் எப்படிப்பட்ட ஒர்க்கர்னால் சுரங்கமெல்லாம் பண்ணுவாங்களே, சப்வே பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஒர்க்கரை வந்து இங்கே அனுப்புகிறாரு. அவர் வாரணாவரனுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. उसने एक दिन पांडवों को अकेले में पाकर उन्हें अपना परिचय देते हुए कहा, आप लोगों की भलाई के लिए हस्तिनापुर से रवाना होते समय विदुर ने युधिष्ठिर से सांकेतिक भाषा में जो कुछ कहा था वह बात मैं जानता हूँ. यही मेरे सच्चे मित्र होने का साबुत है. आप मुझ पर भरोसा रखें. मैं आप लोगों की रक्षा का प्रबंध करने के लिए आया हूँ. அந்த காரிகர் அந்த ஒர்க்கர் என்ன பண்ணாரு பாருங்கள், ஒரு நாளைக்கு பாண்டவர்களை வந்து தனியாக கூப்பிட்டு அவங்கக்கிட்ட அவர் யார் அப்படின்றத பரிச்சை அந்த இன்ட்ரடக்ஷனை வந்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், ஆப் லோகோங்கி பலாயி கேலி, அது உங்களுடைய நன்மைக்காக ஹஸ்தினாப்பூர்லேருந்து விதுரர் வந்து என்னை அனுப்பியிருக்காரு. அதே சமயத்தில் யுதிஷ்டர்கிட்ட விதுரர் சொன்னார் இல்லையா, அந்த சாங்கேதிக் பாஷா அந்த சிம்பாலிக் லாங்குவேஜில் சொன்னது வந்து எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ நான் உங்கள் நல்லதுக்காக தான் அங்கேருந்து வந்திருக்கேன். எனக்கு புரிஞ்சும் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா அதுதான் என்னுடைய சாபுத், அதுதான் நான் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டுன்றதுக்கான எவிடன்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் என்னை வந்து நம்பணும், பரோசா ரக்க, என் மேலே நம்பிக்கை வைங்க. மே ஆப் லோகோங்கி ரக்ஷாமே பிரபந்த் கர்னே கே லியே ஆயா ஹூம். ஸோ நான் வந்து உங்களை காப்பாற்றுறதுக்கான அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. इसके बाद वह कारीगर महल में पहुंच गया और गुप्त रूप से कुछ दिनों में ही उसमें एक सुरंग बना दी. इस रास्ते से पांडव महल के अंदर से नीचे ही नीचे चहारदीवारी और गहरी खाई को लांघकर सुरक्षित வேக்டக்கே பாகர் நிக்கல் சக்தே தே. அதுக்கப்புறம் அந்த காரிகர் மஹலில் வந்துடுறாரு. குப்து ரூப், அதாவது ரொம்ப சீக்ரெட்டாகவே கொஞ்ச நாளைக்கு அங்கே தங்கி இருந்து ஒரு சுரங்கப்பாதையும் அமைச்சு தராரு. அந்த பாதை அந்த ராஸ்தை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டவர்கள் வந்து மஹல்ல இருந்து உள்ளே போகலாம். அவங்க தங்கியிருக்கிற அந்த பவன்லேருந்து அதுக்கு உள்ளே போக முடியும், கீழே போக முடியும். போய் சாஹார்திவாரினா பவுண்ட்ரி வால். ஸோ நாலா பக்கமும் வந்து பவுண்ட்ரி வால் இருக்குது. அதில் வந்து கெஹரி காய் ரொம்ப பள்ளமாக உள்ள வரைக்கும் போக முடியும். லாக்குக்கர் சுரக்ஷித் வேக்டக்கே பாகர் நிக்கல். ஸோ உள்ளே போயிட்டு லாக்டர்னா கிராஸ் ஆகி அவங்க திரும்ப வர முடியும், அந்த மாதிரியான ஒரு சுரங்கப்பாதை அவர் அமைச்சு கொடுக்குறாரு. यह काम इतने गुप्त रूप से और इस खूबी से हुआ कि पुराजन को अंत तक इस बात की खबर ना होने पाई. पुराजन ने लाख के भवन के द्वार पर ही अपने रहने के लिए स्थान बनवा लिया था. इस कारण पांडवों को भी सारी रात हथियार लेकर चौकन्ने रहना पड़ता था. இந்த சுரங்கப்பாதை அமைத்த வேலையானது ரொம்ப சீக்கிரட்டாக நடந்துச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூபீசே ஹுவாக்கி புராஜனவுக்கு அந்த தக். ஸோ இந்த சுரங்கப்பாதை அந்த வேலை முடிகிற வரைக்கும் புராஜனுக்கு எதுவுமே தெரியாத அளவுக்கு, அவருக்கு அந்த நியூஸே தெரியாத அளவுக்கு இந்த விஷயம் ரகசியமாக நடந்தது. புராஜனக்கே லாக்குக்கே பவன்கே துவார். ஸோ புராஜன் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாக்குக்கா பவன் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய துவார், அதனுடைய வாசல்லே தான் அவருடைய தங்குற இடமும் அவர் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி இருக்கிறதுனால பாண்டவோம் கோபி சாரி ராத். ஸோ இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக பாண்டவர்களும் வந்து ஹத்தியார் வெப்பனை கையில் வச்சுக்கிட்டே ரொம்ப சவுக்கன்னே அட்டென்டிவாக இருக்க வேண்டியதாக இருந்தது. एक दिन पुराजन ने सोचा कि अब पांडवों का काम समाप्त करने का समय आ गया है. समझदार युधिष्ठिर उसके रंग ढंग से ठाड़ गए कि वह क्या सोच रहा है. युधिष्ठिर की सालाक से माता कुंती ने उसी रात को एक बड़े भोज का प्रबंध किया. नगर के सभी लोगों को भोजन कराया गया. बड़ी धूमधाम रही, मानो कोई बड़ा उत्सव हो. खूब खा पीकर भवन के सब कर्मचारी गहरे नींद में सो गए. पुराजन भी सो गया. ஒரு நாள் புராஜன் என்ன யோசிக்கிறார் பாருங்கள், இன்றைக்கி பாண்டவர்களுடைய காம் தமாம், ஸோ அவங்களோட வேலையை வந்து ஃபினிஷ் பண்ணுற நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதை யுதிஷ்டர் புரிஞ்சுக்கிறாரு. அவருடைய ரங்கு தங்க, அதாவது அவருடைய பிஹேவியரை வச்சு அவர் என்ன யோசிக்கிறார், புராஜன் என்ன யோசிக்கிறார் அப்படின்றது யுதிஷ்டர் புரிஞ்சுக்கிட்டு அவர் உடனே என்ன பண்ணுறாரு, மாதா குந்தி கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, உசி ராத்துக்கோ, ஸோ அன்னைக்கு நைட்டே வந்து ஒரு பெரிய ஃபீஸ்ட், ஒரு பெரிய விருந்துக்கான ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மாதா குந்தி கிட்ட சொல்கிறாரு. நகர்க்கே சபி லோகுக்கோ, ஸோ நகரத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் வந்து அன்னைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. படி தூம்தாம் ரஹி, ரொம்ப வந்து ஒரு ஆர்ப்பாட்டமாக அந்த செலிப்ரேஷன் இருந்தது. மானோ கோய் படா உற்சவ், பெரிய ஒரு உற்சவம் மாதிரி இருந்தது. அது எல்லாருமே நல்லா சாப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, சப் கர்மச்சாரி, ஸோ அந்த இடத்துல இருக்க எல்லா வேலையாட்களும் என்ன பண்ணுறாங்க, நல்ல ஒரு ஆழமான தூக்கத்துக்கு போயிடுறாங்க. புராஜனும் அதே மாதிரி நல்லா தூங்கிடுறாரு.
आधी रात के समय भीमसेना ने भवन में कई जगह आग लगा दी और फिर पांचों भाई माता कुंती के साथ सुरंग के रास्ते अंधेरे में रास्ता टटोलते टटोलते बाहर निकल गए। भवन से बाहर वे निकलते ही थे कि आग ने सारे भवन को अपने लपटों में ले लिया। पुराजने के रहने के मकान भी आग लग गई। सारे नगर के लोग इकट्ठे हो गए और पांडवों के भवन को भयंकर आग की भेंट होते देखकर हाहाकार मचाने लगे। இந்த மாதிரி எல்லாரும் தூங்கின உடனே ஆதி ராத்திரி பாதி ராத்திரியிலே பீமசேனன் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பில்டிங்கில் ஃபுல்லாக நெருப்பு பற்ற வச்சு விட்டுட்டு பாஞ்சோம் பாய், அதாவது இவங்க பஞ்ச பாண்டவர்களும் குந்தியும் சுரங்கப்பாதை வழியாக அந்த அந்தேரேமே அந்த இருட்டில் வழியை தேடி தேடி டட்டோல்தே அப்படின்னா கிராப்பிங் நடத்த. ஸோ தேடி தேடி அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியில் வந்துடுறாங்க. அவங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவன் சே பாகர்வே நிக்கலே. ஸோ பவன்லேருந்து அவங்க வெளியில் வந்தது சுரங்கப்பாதை மூலமாக வெளியில் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆகுனே सारे भवन को. ஸோ நெருப்பு எல்லா பக்கமும் தீப்பிடிச்சு லெப்பட்டோ ஃபுல்லாக ஃப்ளேம்ஸ் ஆகிடுச்சு. அந்த நெருப்பு பிழம்ப எல்லா இடத்துலையும் ஆயிடுச்சு. ராஜன் இருந்தார் இல்லையா, அந்த மக்கான் அந்த பில்டிங்கும் நெருப்பில் எரிய ஆரம்பிச்சிடுச்சு. சாரே நகருக்கே லோக் இக்கட்டே ஹோகே. ஸோ எல்லா அந்த நகர மக்கள் எல்லாருமே கேதர் ஆகிட்டாங்க. கேதர் ஆகிட்டு பாண்டவர்கள் இந்த பவன் இந்த மாதிரி தீப்பிடிச்சு எரியறதை பார்த்துட்டு அவங்க ஹாஹாக்கார் மச்சான் இல்லைன்னா ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே கதறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. गौरवों के अत्याचार से जनता क्षुब्ध हो उठी और तरह तरह से गौरवों की निंदा करने लगी. लोग क्रोध में अनाप शनाप भगने लगे, हाय तौबा मचाने लगे और उनके देखते देखते सारा भवन जलकर राख हो गया. पुराजन का मकान और स्वयं पुराजन भी आग की भेंट हो गया. கௌரவர்களுடைய இந்த அத்தியாச்சாரம், இந்த அட்ராசிட்டி, அதாவது இந்த ஒரு கெட்ட செய்கையை பார்த்துட்டு அந்த மக்கள் எல்லாம் கோவத்தினால், சுப்தன் அந்த கோவத்தினால் ரொம்ப விதவிதமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கௌரவர்களை நிந்தா கர்ணே லகேனா அவங்கள கடும் சொல்லால் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. லோக் குரோதுமே, அதாவது அவங்க கோவத்தில் அனாப்ஷன் அப்படின்னா சென்ஸ்லெஸ்ஸாக அவங்கள கௌரவர்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாய் தௌபா அப்படின்னா காட் கிட்ட வேண்டுற மாதிரி. ஸோ காட் கிட்டவும் அவங்க வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தேக்தே தேக்தே சாரா பவன் ஜல்கர் ராக் ஹோகே. ஸோ அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது பவன் ஃபுல்லாக எரிஞ்சு ஃபுல்லாக ஆஷஸ் ஆகிடுச்சு. புராஜன் இருந்தார்லே அவரோட பில்டிங்கும் எரிஞ்சிருச்சு. அவரே புராஜனே அவர் தீக்கு இரையாயிட்டார். वारनावरण के लोगों ने तुरंत ही हस्तिनापुर में खबर पहुंचा दी कि पांडव जिस भवन में ठहराए गए थे वह जलकर राख हो गया है और भवन में कोई भी जीता नहीं बचा. धृतराष्ट्र और उनके बेटों ने पांडवों की मृत्यु पर बड़ा शोक मनाया. वे गंगा किनारे गए और पांडवों तथा कुंती को जलांजलि दी. फिर सब मिलकर बड़े जोर जोर से रोते और विलाप करते हुए घर लौटे. வாரணாவரத்துடைய மக்கள் என்ன பண்ணுறாங்க, துறந்து குயிக்காகவே இந்த நியூஸை ஹஸ்தினாபுரருக்கு சொல்லிடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டவர்கள் எந்த பவனில் வசித்தாங்களோ அந்த பவன் ஜல்கர் ராக் ஹோகே, அது எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பவனில் யாருமே உயிரோடு இல்லை அப்படின்ற நியூஸையும் சொல்லிடுறாங்க. திருதராஷ்டிரம் அவருடைய மகன்களும் என்ன பண்ணுறாங்க, பாண்டவர்களுடைய இந்த இறப்பை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்க. ஷோக் மனாயானா ரொம்ப சோகமாயிடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, கங்கா கினாரே, ஸோ கங்கா நதியில் போயிட்டு பாண்டவர்களுக்கும் அவங்களுடைய அம்மாவான குந்திக்கும் ஜலாஞ்சலி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாருமா சேர்ந்து விலாப்பு கர்த்தே ஹுயே घर लौटे. எல்லாரும் ரொம்ப சோகமாகி வீட்டுக்கு திரும்பி வராங்க. परंतु दार्शनिक विदुर ने शोक को मन ही में दबा लिया, अधिक शोक प्रदर्शन ना किया. इसके अलावा विदुर को यह भी पक्का विश्वास था कि पांडव लाख के भवन से बचकर निकल गए होंगे. पितामह भीष्म तो मानो शोक के सागर ही में थे, पर उनको विदुर ने धीरज बधाया और पांडवों के बचाव के लिए किए गए अपने सारे प्रबंध का हाल बताकर उन्हें चिंतामुक्त कर दिया. திருதராஷ்டிரம் அவனுடைய மகள்களும் ரொம்ப சோகமாக இருந்தாலும் தார்ஷானிக் விதுர், அதாவது ரொம்ப ஃபிலாசபரான விதுரர் ரொம்ப கவலைப்படலை. அவருடைய கவலையை அவர் மனசுலேயே வச்சுக்கிட்டாரு. அதிக் ஷோக் பிரதர்ஷன் நாக்கியா, ரொம்ப சோகத்தை அவர் வெளியில் காட்டலை. இஸ்கே அளவா விதுர்கோ எஹ்பி பக்கா விஸ்வாஸ்தா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நல்ல ஒரு பிலீஃப் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, பாண்டவர்கள் லாக்கக பவன்லேருந்து எப்படியாவது தப்பிச்சிருப்பாங்க அப்படின்றது அவருக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இருந்தது. பிதாமக் பீஷ்மர் மட்டும் ரொம்ப அந்த சோகத்தினால சாகர், அதாவது அந்த கங்கா நதிக்கரையிலே இருந்தார். ஆனால் அவருக்கு விதுரர் போயிட்டு தீரஜ் பதாயா அப்படின்னா அவரை சமாதானப்படுத்தி அவருக்கு ஆறுதல் சொல்லி என்டியூர் பண்ணி அவரை சிந்தா முக்த் பண்ணுறாரு, அதாவது கவலைப்படாமல் பண்ணுறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டவர்களுக்கு தப்பிக்கிறதுக்கான வழி இவர் என்ன சொல்லியிருந்தார், சாரே பிரபந்த், ஸோ இவர் என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தார் அப்படின்றத பீஷ்மருக்கு சொல்லி அவரை கவலைப்படாமல் பண்ணுறாரு.
लाख के घर को जलता हुआ छोड़कर पांचों भाई माता कुंती के साथ बच निकले और जंगल में पहुंच गए। जंगल में पहुंचने पर भीमसेना ने देखा कि रात भर जगे होने तथा चिंता और भय से पीड़ित होने के कारण चारों भाई बहुत थके हुए हैं। माता कुंती की दशा तो बड़ी ही दयनीय थी। தீ பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்க அந்த அரக்கு மாளிகையை விட்டுட்டு 5 பாண்டவர்களும் மாதா குந்தியும் வெளியில் வந்தாங்க. அவங்க எங்கே போய் சேர்ந்தாங்க பார்த்திங்கன்னா, ஒரு ஜங்கிளில் போய் சேர்ந்தாங்க, ஒரு காட்டில் போய் சேர்ந்தாங்க. ஜங்கிள்மே பहुंचने पर ஸோ அந்த காட்டில் ரீச் ஆனதுக்கப்புறம் பீமசேனா பார்த்தா நைட்டு ஃபுல்லாக எழுந்து இந்த மாதிரி கவலையாக வந்ததுனால, அது இல்லாமல் பயத்தின் காரணமாக அந்த பிரதர்ஸ் எல்லாமே ரொம்பவும் டயர்டாக இருந்தாங்க. மாதா குந்தி இன்னும் ரொம்பவும் ஒரு பேத்தட்டிக் சுச்சுவேஷன் இருந்தாங்க, ரொம்ப கவலைக்கிடமாக இருந்தாங்க. ஸோ அவங்க ரொம்ப டயர்டானதுனால சூர் ஹோ கயி थी, எழுந்திருக்க முடியாத ஒரு நிலைமையில் இருந்தாங்க. सो महाबली भीम ने माथा को उठाकर अपने कंधे पर बैठा लिया और नकुल एवं सहदेव को कमरे पर ले लिया। युधिष्ठिर और अर्जुन को दोनों हाथों से पकड़ लिया और वह उस जंगली रास्ते में उन्मत्त हाथी के समान झाड़ झंगाड़ और पेड़ पौधों को इधर उधर हटाता व रौंदता हुआ तेजी से चलने लगा. ஸோ எல்லாருமே டயர்டாக இருந்த காரணத்தினால இந்த மகாபலி ரொம்ப பலசாலியான பீமன் என்ன பண்ணார் பாருங்கள், அவங்க அம்மாவை அவரோட ஷோல்டரில் எடுத்து உட்கார வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் நகுல் அவங்க சகாதேவன் இருக்கார்லையே, அவங்க சின்ன பிரதர்ஸ், அவங்கள கமர்னா இடுப்புனர், ஸோ இடுப்பில் உட்கார வச்சிடுறாரு. அப்புறம் யுதிஷ்டரையும் அர்ஜுனர் 2 கைகளால் பிடிச்சிக்கிட்டு அவங்கள இந்த காட்டு வழியில் ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஹாத்தி கேசமான ஒரு யானை மாதிரி ஜாடு ஜங்காடு அப்படின்னா ஷ்ரப்ஸ் அண்ட் புஷ்ஷஸ்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி செடி கொடிகளுக்கு இடையில் இதர் உதர் ஹட்டாத்தா, அந்த செடி கொடிகளை இங்கேயும் அங்கேயும் அப்படி தள்ளிக்கிட்டு ரவுந்தா அப்படின்னா நடை போடுறது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக நடை போட்டு வேகமாக போகிறாரு. जब वे सब गंगा के किनारे पहुँचे तो वहाँ विदुर की बेची हुई एक नाव मिली. युधिष्ठिर ने मल्लाह से सांकेतिक प्रश्न करके जांच लिया कि वह मित्र है. वे लोग अगले दिन शाम होने तक चलते ही रहे ताकि किसी सुरक्षित स्थान पर पहुँच जाए. இப்போ காடை கடந்து ஒரு கங்கையின் ஒரு கரையோரமாக சேர்ந்துடுறாங்க. அங்கே விதுரர் அனுப்பிச்சின ஒரு படகு இருந்தது. அந்த படகுல இருந்த மல்லாக, அதாவது செயலர் இருக்கார் இல்லையா, படகோட்டி, அவர்கிட்ட சாங்கேத்திக் பிரஷன்னா சிக்னல் லாங்குவேஜ்லேயே அவர் யார் அப்படின்னு சான்ஸ்லியானா டெஸ்ட் பண்ணுறாரு. டெஸ்ட் பண்ணிவிட்டு அவர் என்ன கண்டுபிடின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஃப்ரெண்ட் அப்படின்றதையும் அவர் யுதிஷ்டர் கண்டுபிடிக்கிறாரு. இப்போ அவங்க படகுல அக்லே தின், அதாவது அடுத்த நாள் ஈவினிங் வரைக்கும் படகுலையே போகிறாங்க. ஸோ தட் அவங்களுக்கு ஒரு சுரக்ஷித் ஒரு சேஃப்டியான ஒரு இடம் கிடைக்கிற வரைக்கும் போகணும் அப்படின்றதுனால அவங்க போயிட்டே இருக்காங்க. सूरज डूब गया और रात हो चली थी. चारों तरफ अंधेरा छा गया. कुंती और पांडव एक तो थकावट के मारे चूर हो रहे थे, ऊपर से प्यास और नींद भी उन्हें सताने लगी. चक्कर सा आने लगा. एक पग भी आगे बढ़ने असंभव हो गया. भीम के सिवाय और सब भाई वही ज़मीन पर बैठ गए. कुंती से तो बैठा भी नहीं गया. சூரியன் மறைய ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி நைட் டைமும் வந்துருச்சு. நாலா பக்கமும் இருட்டாக சூழ்ந்துருச்சு. குந்தியும் பாண்டவர்களும் ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தாகமும் தூக்கமும் அவங்கள இன்னும் துன்புறுத்த ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு மயக்கம் வர நிலைமையில் வந்துட்டாங்க. ஒரு அடி முன்னாடி வைக்கிறது கூட பாசிபிளாக இல்லை. பீம் கே சிவாயே, அதாவது பீமனை தவிர மற்ற எல்லாரும் டயர்ட்னஸ்னால அந்த ஜமீனில் அப்படியே உட்காந்துட்டாங்க. குந்தினால் உட்கார கூட முடியல. वह दीन भाव से बोली, मैं तो प्यास से मरी जा रही हूँ, अब मुझसे बिल्कुल चला नहीं जाता. धृतराष्ट्र के बेटे चाहे तो भले ही मुझे यहाँ से उठा ले जाए, मैं तो यही पड़ी रहूँगी. यह कहकर कुंती वही ज़मीन पर गिरकर बेहोश हो गई. ரொம்ப டயர்டாக இருந்த குந்தி மாதா என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அவங்க தீன் பாவ்னா ரொம்ப ஒரு பணிவான ஒரு பாவத்தோடு பேசுகிறாங்க. ரொம்ப தாகத்தினால இறந்து போகிற அளவுக்கு இருக்கிற என்னால் ஒரே ஒரு அடி கூட இனிமேல் வைக்க முடியாது. திருதராஷ்டிரிய புதல்வர்கள், அதாவது துரியோதனனும் அவனுடைய சகோதரர்களும் வேணும்னா என்ன இங்கேருந்து எடுத்துகிட்டு போட்டோம், என்னால் இங்கேருந்து ஒரு அடி கூட வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குந்தி என்ன பண்ணுறாங்க, அதே தரையில் நிலத்தில் மயக்கமாகி விழுந்துடுறாங்க. माता और भाइयों का यह हाल देखकर क्षोभ के मारे भीमसेना का हृदय दग्ध हो उठा. वह उस भयानक जंगल में भेदड़क घुस गया और इधर उधर घूम घमाकर उसने एक जलाशय का पता लगा ही लिया. उसने पानी लाकर माता व भाइयों की प्यास बुझाई. அம்மாவினுடையும் சகோதரனுடையும் இந்த ஒரு கண்டிஷனை பார்க்கும்போது பீமசேனாக்கு ரொம்பவும் கோபம் வருது. ஷோபுகே மாறே பீமசேனா என்ன பண்ண, அவருடைய இருதயம் தக்து ஹோவுடா அப்படின்னா பர்ஸ்ட் அவுட் ஆகிற அளவுக்கு இருந்துச்சு. அவர் என்ன பண்ணார், இந்த ஒரு ஜங்கிளில்
ரொம்ப டேஞ்சராக இருக்க இந்த ஜங்கிளில் பேக்ர குஸ்கயா ரொம்ப பயமே இல்லாமல் உள்ளே என்ட்ரு ஆகுறாரு. என்ட்ரு ஆகி அங்கேயும் இங்கேயும் தேடி பார்க்கும்போது அங்கே ஒரு வாட்டர் ரிசர்வேர் அவருக்கு கிடைக்கிது, ஜலாஷி அவருக்கு கிடைக்கிது. அங்கே இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அம்மாவுக்கும் அவரோட சகோதரருக்கும் அவர் கொடுக்குறாரு. அவருடைய தாகத்தை தணிக்கிறாரு.